இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 5, குறள் எண் 47. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்லறத்திற்குரிய இயல்புகளுடைய இல்வாழ்க்கை நடத்துபவன், ஆசைகளை அடக்கி வாழும் துறவிகள் எல்லோரினும் மேலானவன் என்கிறார். ஆசைகளை அடக்கி வாழ்பவர்கள் துறவிகள், அவர்களை விட மேலானவர்கள் இல்வாழ்க்கை நடத்துபவர்கள் என்கிறார். இல்வாழ்க்கை என்பது இன்பம், துன்பம், நன்மட்கட்பேறு போன்ற எல்லாவற்றிலுமே வாழக்கூடியவர்கள்தான் இல்வாழ்க்கை வாழ்பவர்கள். அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு தொடர்பு உண்டு. இல்லறம் மேற்கொள்வனு தான் எல்லாத்துக்குமே துறவு உண்டு. அன்பு, பண்பு, பாசம், பணிவு, அறிவு, ஒழுக்கம், விருந்தோம்பல், எல்லா நற்பண்புகள் நிறைந்தவர்கள்தான் இல்லறத்தை நடத்துபவர்கள். உலக வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மேலானவர்கள் புதுமண தம்பதிகள் மற்றும் கல்லூரி வாழ்க்கையை முடித்தவர்கள், பணியை தேடிக்கொண்டு திருமணம் என்ற சடங்கில் ஆட்கொண்டு தங்களை வளப்படுத்தி கொள்பவர்கள். இவர்கள்தான் உண்மையான இல்லறவாதிகள், இல்லற நடத்துபவர்கள். இல்லறம் என்றால் நல்லறத்துடன் வாழ வேண்டும். அதுவே நமக்கு இனிமையை கொடுக்கும். இல்லறம் என்பது மிகச் சிறப்பான ஒன்றுங்க. வாழ்க்கையிலே ஒருவனுக்கு கொடுத்து வைப்பது இல்லறம்தான். அதற்காக அதாவது இன்பத்துப்பாலை கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தங்களுடைய பணிக்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த இன்பத்துப்பாலை படித்தால் அவர்களுக்கு ஒரு மனப்பான்மை கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல பண்பு கிடைக்கும். அறத்துப்பால் இருக்குல்ல, இன்பத்துப்பால் இருக்குல்ல, இன்பத்துப்பாலுக்கு இணையான ஒரு பாலே கிடையாதுங்க. அது தயவுசெய்து இன்பத்துப்பாலையும் வச்சுருக்காங்களே நினைக்க வேண்டாம். இன்பத்துப்பால் தான் இருக்கிறதுலே மிக மிக நல்ல அற்புதமான பாடல்கள். இன்பத்துப்பாலை மற்ற எல்லாவற்றையும் தெய்வப்புலவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இன்பத்துப்பாலை மட்டும் தான் வாசையுடன் அனுபவித்த அனுபவங்களை அற்புதமாக எடுத்து இயம்பியுள்ளார். அதாவது கல்லூரி மாணவர்களும் சரி, இப்போ நம்ம படித்து இளைஞர்கள் வேலைக்கு போய் திருமணமாகுவதற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இன்பத்துப்பாலை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போ படித்தால் அதனுடைய அன்பு, அதனுடைய இனிமை உங்களுக்கே புரியும். அப்போதுதான் நீங்களுடைய மலரினும் மெல்லிது காமம் என்ற ஒரு இனிய பண்பை நீங்கள் அடைவீர்கள். அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதனால் இன்பத்துப்பாலையும் இந்த இல்லற வாழ்க்கையில் அறத்துப்பாலோடு சேர்ந்து இல்லத்துப்பாலை அதாவது இன்பத்துப்பாலையும் படிக்க வேண்டும். கவிஞர் கண்ணதாசனும் அதைத்தான் விரும்புகிறார். மிகப்பெரிய சான்றோர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். இப்போ அதனால் இன்பத்துப்பாலை கல்லூரியிலே பாடமாக வைக்காவிட்டாலும் கூட நீங்கள் திருக்குறளை வாங்கி அறத்துப்பாலையும் படிங்கள், பொருட்பாலையும் படிங்கள், இன்பத்துக்கு பாலை கண்டிப்பாக படிங்கள். அப்போதுதான்
மலரினும் மெல்லிது காமம் என்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை நீங்கள் அடைய முடியும், நிச்சயமாக அடைய முடியும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று திருவண்ணாமலையிலே இருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.